பெட்ரோலை விட டீசல் விலையை ஒரு குறிப்பிடப்பட்ட அளவினால் அதிகரிக்க வேண்டிய தேவை தற்போது காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெரேரா தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட கடன் உதவியை கொண்டு மாற்று விகித சந்தையில் ரூபாயின் மதிப்பை வலுக்கட்டாயமாக கீழே கொண்டுவர முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி கிடைத்தவுடன் நாட்டின் பொருளாதார நிலைமைகளில் ஓர் எல்லைக்குள் மாற்றம் ஏற்படும் என நாம் எதிர்பார்த்தோம். எனினும் அந்த நிதியை சந்தைக்குள் விடுவித்து ரூபாயின் மதிப்பை மீட்டுக் கொண்டு வர முடியாது. நாம் செலவிடும் தொகையை குறைத்துக் கொள்வதன் மூலம் இறக்குமதிகள் ஓரளவு கட்டப்பட்டு அதனூடாகவே டொலர் கையிருப்பை சேமிக்க முடியும். அதன் பின்னரே மாற்று விகிதம் ஒரு நிலையான மட்டத்துக்கு வரும். இந்த செயல்முறை நடப்பதற்கு இன்னும் சில மாதங்கள் எடுக்கும் என அவர் தெரிவித்தார். தொடர்ந்து நாட்டின் எரிபொருள் விலை குறித்து கருத்து வெளியிட்ட அவர், பெட்ரோலை விட டீசல் விலையை ஒரு குறிப்பிடப்பட்ட அளவினால் அதிகரிக்க வேண்டிய தேவை தற்போது காணப்படுவதாக சுட்டிக்காட்டினார். மேலும் சந்தையில் தற்போது நிலவும் விலையை விட குறைவான விலைக்கு டீசல் விற்கப்படுவதாக உலக சந்தை விலைக்கு ஏற்ப உள்நாட்டு எரிபொருள் விலையை மாற்றியமைக்காவிடின் அடுத்த கட்டத்தில் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிக்கும் போது மிக கடுமையான முறையில் விலையை உயர்த்த நேரிடும் என அவர் எச்சரித்துள்ளார்.